இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா புணுக்கு அப்படின்னு ஒரு பலகாரம் செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளரு பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி எடுத்து இதை போட்டுட்டேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் போட்டேன். அதே அளவுக்கு இந்த அளவுக்கு தான் பச்சரிசி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு தான் புழுங்கரிசி, நம்ம ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன். இட்லி அரிசி ரெண்டையும் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புழுங்கரிசி தலையை தட்டி போட்டிருக்கேன். அதே அளவுக்கு நம்ம அரிசி அளந்த அளவுக்கு அதே டம்ளரோட ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு டம்ளரு, துவரம்பருப்பு ஒரு டம்ளரு, நாலுத்தையும் போட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறட்டும். அது ஊறி ஒரு 2 மணி நேரம் சென்று இது ஊற வச்சு 2 மணி நேரம் சென்று ஒரு 2 ஸ்பூனு வெள்ளை உளுந்து நம்ம அதில் சேர்த்து ஊற வச்சுப்போம். இப்போயே ஊற வச்சோம்னா அது வேண்டியதில்லை, அவ்வளோ நேரம் இது உளுந்து ஊற வேண்டியதில்லை. அதனால் இது ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் சென்று வெள்ளை உளுந்து அதில் சேர்த்தோம்னா ஒரு 4 மணி நேரம் ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் அலசிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். நான் அப்புறமா அரைக்கையில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நான் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 4-5 கழுவு கழுவிட்டு இது ஊறிக்கிட்டு இருக்கு. இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு நான் 2 ஸ்பூனு தான், இந்த உளுந்து இதுக்கு நிறையா தேவைப்படாது, அதனால் ஒரு 2 ஸ்பூன். இப்போ இதை ஊற வைக்கலைன்னா அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அரிசி ஊறட்டும், அரிசியும் பருப்பும். அப்புறமா இதை ஊற வச்சு இது 1 மணி நேரம் ஊறினா கூட போதும். அதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ஊற வைக்கிற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குவோம். இது பாருங்கள் உளுந்து, இதையே இதில் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் உளுந்து. இதுக்கு நான் ஒரு 6 பட்டை மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ரெண்டையும் கலந்து போட்டுக்குவோம். கலந்து இதில் போட்டு கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிடுவோம். இப்போ நம்ம அள்ளிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், தெரியுதா? இந்த மாதிரி இருந்தால் போதும். நல்லா பந்து பந்தாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அள்ளிடலாம். நம்ம பச்சரிசி போட்டிருக்கோமா, அதனால் தண்ணியெல்லாம் நிறையா ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம அள்ளி போட்டது ஒன்றி தான், நான் தண்ணியே ஊற்றலை. அதுவே இந்த அளவுக்கு வந்திருக்கு. தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா புழிஞ்சிட்டு அள்ளி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துட்டோமா, அதுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னு பார்க்கலாம். தேவையான உப்பு போட்டுப்போம். அதுக்கு எவ்வளோ உப்போ அதை போட்டுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக தேவையான இஞ்சி, கொஞ்சோண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு தேங்காய் முடி எடுத்து திருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மாவு பார்க்கவே பந்து பந்தா. இந்த மாதிரி வெயிட் இல்லாமல் மாவு இந்த மாதிரி இருக்கணும், பந்து பந்தா. இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம இப்போ நல்லா எண்ணெய் காய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பீஸாக அப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு போட்டுக்கணும். அவ்வளோதான். நல்லா பந்து பந்தா நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாவையும் நல்லா நைஸாக அரைச்சிடாமல் நான் காமிச்சது மாதிரியே நல்லா பொறன்னு அரைச்சி எடுத்து போடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக நல்லா வந்துடுச்சு. இதை பார்த்து நல்லா கலகலன்னு இருக்கு பாருங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா நான் காமிக்கிறேன். இந்த உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருக்கேன். நீ எடுத்து சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருக்கான்னு பாரு. சுடுபகுதி நல்லா சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கடி. சத்தியமா நீ என்ன எடுத்துக்கடா, சாப்பிட்டு பார்த்து சொல்லுடா. நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.
ஊற்றிக்கிறேன் அதில். நல்லா பொறன்னு சூப்பராக இருக்குது. இதே அவ்வளோதான், நான் போட்டு எடுத்துட்டேன். குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டேன். பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்க மச்சின்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக தான் செஞ்சு பார்த்து காமிச்சிருக்கேன். வீட்டில் உள்ள பொருள்களே வச்சு நம்ம செஞ்சிடலாம். நல்லா பொறன்னு இருக்கு பாருங்க. இருங்க, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா பொறப்பாகவும் அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குற பாருங்க, அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் நல்லா சூடாக செஞ்சு ஒரு டம்ளர் காப்பியோட குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாய்.